ஸ்தோத்திரம் உள்ளவராக ராஜோடைய பக்கத்துல பட்டியல் கிராமத்துல நான் இருக்கேன். குடும்பத்துல நிறைய போராட்டத்துலதான் இருந்தோம். செந்துஜானத்துக்கு கூட கூட வந்திருக்காங்க சகோதரி விஸ்தம். முடியல, ரொம்ப முடியாம தான் வேலைக்கு போவேன், அழுகிட்டே போவேன், வந்து அழுகிட்டே படுத்திருப்பேன். எல்லா சூழ்நிலையும் இருந்துச்சு. பிள்ளைங்க சொல்றத கேட்கவும் மாட்டேன். பாப்பா செவமன் அப்படின்னா கேட்க மாட்டான், பைபிள் படிக்கலாம் கேட்க மாட்டான். நம்ம அம்மாவுக்கு இப்படி இருக்கே கண்டுக்க மாட்டான். நான் வந்து வெறுமையா இருந்ததுனால அவன் பிள்ளைய வந்து எரிசியா அப்படின்னு சொல்லி. ஆனா முதல்ல வந்து 2009 நினைக்கிறேன். 2009 என் சித்திக்கு வந்து முடியாம இருந்தது. சொந்தத்துல இருந்துதான், அவங்க சொந்தக்காரங்க சித்தப்பா மாதிரி தான். அவன் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு பாஸ்டர் வந்து அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போனான். அப்போ வந்து பாஸ்டர் தான் ஜெபம் பண்ணான். அங்க போயிட்டு இருந்த சுதந்திரத்துக்கு அப்படியே சித்திக்கு முடியல இறந்துருச்சு. இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள இருந்த அந்த கிரியைகள் வந்து என்ன பண்ணிக்கிடுச்சு. அதுல வந்து பாஸ்டவங்க வந்து ஜெபம் பண்ணவங்க செய்வாங்க, விடுதலை ஆண்டவர் கொடுத்தாரு. சில காரணங்கள் நிமித்தமாக அவரோட தூரம் ஆயிட்டோம். அந்த தூரமான அந்த இதுவோ என்னமோ தெரியல, மறுபடி இவர் மூலியமா தான் எனக்கு விடுதலை கிடைக்கணும்னு ஆண்டவர் சுத்தம் போட நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் இப்ப வந்து இந்த செந்தத்தியாரத்துல போய் ஜெபம் பண்ணியும் எனக்கு வந்து சரியான ரீதியில எனக்கு விடுதலை இல்லை. ஆனா எந்திரிச்சு வேலைக்கு போக செய்ய ஆண்டவர் கிருபை கொடுத்திருந்தாரு. எப்படியும் ஒரு சூழல்ல வந்து அங்க வந்து மீட்டிங் வைக்கிறதுக்கு சகோதரி மூலியமா பாஸ்டர் வந்தாரு. அந்த ஜெபத்துல கொஞ்சம் ஆண்டவர், அந்த ஜெபத்துல கொஞ்சம் ஒரு சரீரத்துல நான் உணர்ந்தேன். ஆனாலும் அந்த வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த காலில் முள்ளு மாதிரி குத்தம், கால் மூடி நடக்க முடியாது, உடம்பெல்லாம் ரணமா இருக்கும். சந்தாலையில இருந்து பாதம் வரைக்கும் எனக்கு வேதனை தான். அழுவேன் முடியாம, அங்க சவத்தி விடுத்தான் போவேன். ஐயோ எனக்கு முடியலையக்கா முடியலையக்கா. கூடத்து பிறக்கலாவுங்க சொந்தமா பண்ணுனா எனக்கு எந்த தெரியாது. தாய் தகப்படி எனக்கு அப்படி கொஞ்சம் சொந்த பந்தங்கள் சகோதர சொந்தத்தாக்கு சகோதரிகளாக என்ன ஒரு எதிரியாக பார்த்தாங்க. அந்த வீட்டுல இருக்காம இவங்களை எப்படியாவது விரட்டி இவங்க எங்கேயுமே சாப்பிட்டு தான் முடிவெடுத்தாங்க. அந்த ஒரு சூழ்நிலையிலதான் எனக்கு ஆண்டவரே இல்லை, என்னை கைவிட்டாரு. நான் தேடி என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் எடுக்க மாட்டேன், சபைக்கு போக மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை விளையினதுனாலதான் இன்னைக்கு நான் இவ்வளவு ஒரு வேதனையில நான் இருக்கேன். வேற சூழ்நிலை ஆண்டு என்னை காப்பாத்தி கொண்டு வந்தவர் இதுல நான் காப்பாற்ற மாட்டாரான்னு ஒரு விசுவாசம் குறைஞ்சிருச்சு எனக்கு. ஆனா சகோதரி சொன்னாங்க, நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டாரு, உனக்கு இதுல பாதுகாத்தவர் இதுல கைவிட ஏங்க நம்ம ஆண்டவர் சொல்லாதீங்க, உங்க ஆண்டவர் சொல்லுங்க. அப்பதான் நான் சொன்னேன், இருக்காங்க அவங்க இருக்காங்க. அப்படி அவங்கள்ட்ட சொன்னேன் நான், உங்களுக்கு தான் அற்புதம் செய்வாரு, எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரு, நான் பயன்படுத்த மாட்டேன் தான் போக பைபிள் கொடுத்துருக்கேன் நான் பைபிள். ஆனா கைவிட நான் எவ்வளவுதான் சரீரத்துல வேலைப்பட்டாலும் என் ஆண்டு கைவிடலாம். சகோதரரை கொண்டு வந்தாங்க ஆண்டவர். அன்னையில இருந்து ஒரு உணர்வை நான் என் சரீரத்துல நான் உணர்ந்தேன். அப்புறம் பாப்பா எழுந்துச்சு அம்மனு மடுக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சகோதரத்தை சொன்னேன், எசதங்க சொல்லிட்டு. அவங்கதான் பாஸ்டருக்கு அந்த நம்பரை கொடுத்து அவள் செபத்துல எப்படியாவது கொண்டு வாங்க சொல்லியிருப்பாங்க போல. அப்போ ஒரு நாள் நான் ஆஃப் நைட் போயிட்டு வந்துட்டு தூங்கினேன். 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஒருத்தருக்காக போன் போடுறான். யாருக்கு போன் போடுறா, எனக்கு பயம். அவ யாருக்கும் போன் போட்டாலும் எனக்கு பயம், தவறான வழியில போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு போனா. சரி இல்லாதான் சரி பாப்பா கேட்டுக்கிட்டே படுத்திருக்கேன். ஸ்தோத்திரம் பிரதருங்க, ஸ்தோத்திர சிஸ்டருங்க. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம உசுமாரி எவ்வளவு மணி நேரம் 6:30 வரைக்கும் படுத்திருப்பா, எந்திக்க மாட்டான். எந்திக்க மாட்டேன் இவ்வளவு தூரம் வரலாம் சீரியஸ் பார் ஸ்தோத்திரம் ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டு ஒரு நாளைக்கு என்ன செய்வா, அப்படியே குறை விழுந்துக்கிட்டே அப்படியே வாய்க்குள்ளே போகும் அந்த ஸ்தோத்திரங்கிறது. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி நம்ம பிள்ளைய கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவர் நடத்துறாரு, நம்ம எவ்வளவு சொல்லி கேட்கல, இன்னைக்கு அவருடைய மகிமை பிள்ளைய நடத்துது, கண்டிப்பா நடத்துறோம். நம்ம நடத்துறது நம்ம பிள்ளை மூலியமா நடத்துவாரு அப்படிங்கிற எனக்கு ஒரு விசுவாசம் அதுக்கப்புறம் எனக்கு வந்துருச்சு.
அதனால கரெக்டா 5 மணிக்கு எழுச்சிருவா. டான்னு அந்த போன் அலாரம் அடிச்சிட்டாலே எழுச்சிருவா. ஐயோ அடிச்சு கூட எந்திக்க மாட்டா. அந்த அலாரம் அடிச்சுட்டு எழுச்சிருவா. சரி ஏசப்பா இப்படி கிருபை இன்னைக்கு மாறலப்பா. நான் நினைச்சது வேறு மாறுதுடா. என் பிள்ளைக்கு சொல்லுங்கப்பா, அம்மா கொஞ்சம் கொண்டு வாருங்கப்பா. அன்னைக்கு நான் நினைச்சேன் விசுவாசம் எனக்குள்ள இப்ப மாறல அப்படி நினைப்பா. இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில அன்னைக்கு எல்லாம் ட்ரைனிங் போகல எல்லாம் அழுங்க செய்யறவங்க அன்னைக்கு அழுகவே இல்லை. அவளுக்குள்ள என்ன நினைச்சிருந்தாலும் தெரியல. நான் அழுகல. அங்க போயிட்டு ஒரே அழுகுறா. நான் சொல்றேன் என்ன பாப்பா இங்க இருந்தோ தாயத்து ஒத்த சுட்டு கண்ணி படிக்கல அங்க போய் அழுகுறா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லம்மா நான் இங்க இருக்கவே இல்லம்மா, நான் படிக்கவே இல்லம்மா, நான் வீட்டுக்கு போறேம்மா அப்படின்ட்டான். வீட்டுக்கு வரேம்மா அப்படின்ட்டான். ஆனா என் பாப்பா வீட்டை விட்டு வெளியில ட்ரைனிங்க்கு போயிருக்கா. எனக்கு சரீரம் லேசா இருந்துச்சு. இது வரைக்கும் ஏதோ ஒரு 10 பேர் கிட்ட அமுக்குற மணிக்கு இருக்கும், எதிக்க முடியாது. வீட்டை விட்டு அங்க ட்ரைனிங் போகவும் என் சரீரம் லேசா இருக்கு. சரி இது ஏதோ ஒண்ணு அவளுக்குள்ள இருந்து நம்மளை எழும்ப விடாதபடிக்கு நமக்கு அமைக்கிருக்கு போல அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு எனக்கு வந்துச்சு. அவ அன்னைக்கு அழுகும் போது நான் நினைக்கிறேன். ஆனா அவ அதுக்கு முதல்ல பாஸ்டர் சொல்லியிருக்கா, சைனி சிஸ்டர் சொல்லியிருக்கா, ஏதோ என்ன கூடயே ஒரு உருவம் வருது, ஒரு கண் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. ஏன்ட்ட சொன்னா பயந்துவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. அதே மாதிரி சரி அப்ப அந்த சொன்னது எனக்கு ஞாபகம். சரி பிள்ளை இதுதான் அவளை அங்க இருக்கக்கூடாத அளவுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கப்புறம் நான் ஜெபிக்க முடியும். தனிமையா என்னால ஜெபிக்க முடியாது. யாராவது ஒரு ஆள் கூட இருந்தா ஜெபம் பண்ண முடியும். ஏன்னா நான் தனியா ஜெபிச்சேன்னா தள்ளி யாரோ ஒருத்தவங்க வந்து குப்பை தள்ளி விடுற மணிக்கு தள்ளி விடும், மல்லாக தள்ளி விடுற மணிக்கு தள்ளி விடும், இல்லைன்னா தூக்கத்துல அமுக்கும், இல்ல உச்சியில இருந்து பாதை வரைக்கும் அடிப்பா எடுக்கும். அந்த தலையில முக்காடே போட முடியாது. உச்சியில இருந்து அரிப்படுத்துறோம், பாதை வரைக்கும் அரிப்படுத்துறோம். அதனால தனியா ஜெபிக்க முடியாது என்னால. அதனால நான் நினைச்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அப்பா நீங்க 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்க வச்ச பிள்ளைய அங்க இருந்து உமால படிக்க வைக்க முடியாதாப்பா? முடியும்ப்பா, நான் நம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு பாசிட்டிவ் சொல்லி ஜெபம் பண்ண சொல்லி அவங்களும் ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு அவ சந்தோஷமா ட்ரைனிங்ல வர பார்க்குறா. எனக்கும் பாஸ்டர் சொல்லுவேன், பாஸ்டர் தனிமையை என்னால ஜெபிக்க முடியல, எனக்கு யாராவது ஒரு ஒத்தாசை வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா நான் 10:30க்கு மேல நான் ஜெபம் பண்ணுவேங்கா, நீங்க நேரம்ல நீங்க ஜாயின் பண்ணா படிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் மட்டும் அட்டன் பண்ண முடியும். அது ஒவ்வொரு நாளைக்கு சோர்வாயிரும், கை காலம் அசதி ஆயிரும். ஒவ்வொரு நாளைக்கு போன் போட மாட்டேன். ஒரு நாளைக்கு நானா போட்டாலும் பாஸ்டர் சொல்லுவாங்க நீங்க ரெஸ்ட் எடுங்கக்கா அப்படின்றாங்க. அதோட மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்மளும் முன் வரும்போது பாஸ்டர் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அத்துமணி பாஸ்டர் சொன்ன வார்த்தைக்கு அது கீழ்படியுமே அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ஆகிடுவேன். அப்படி செவிக்கும் போது ஆண்டவர் இன்னைக்கு என்ன 4 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணிக்கு நான் பஸ்ஸுக்கு ரெடியா பஸ் ஸ்டாண்டு வரணும், இல்லைன்னா விட்டுட்டு போயிடும். 1.25 மணி நேரம் அந்த 1.5 அரிசி சோறை வேக வச்சு அந்த காய்கறிகளை நறுக்கி நான் குழம்பு வைக்கிறோம். 1.25 மணி நேரம் வேலை வரேன். இன்னைக்கு ஆண்டவர் அதிகாலை செபத்துல செவிக்கும் பொழுது 4 மணிக்கு எந்திரிச்சு ஓலைய வைக்கிறேன்னா 3/4 மணி நேரத்துல அந்த வேலையை முடிச்சு நீங்க ஆராதனை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நான் குளிச்சுட்டு வந்துங்க நான் அதில் உட்காந்துருக்கேன். பாஸ்டர் எனக்கு முதல் நாள் ஜெப குறிப்பு பிடிப்பாரு. நான் ஜெபம் பண்ணிட்டு வேலைக்கு போவேன். ஆண்டவர் நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்காரு. அவளை நான் வந்து நான் கருத்துடி அப்படிங்கிற கிராமத்துல இருந்து வரேன். என்னுடைய கணவர் வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க. அவங்க பேர் துர்கையா என்ற இஸ்ரா. அவங்க இப்பதான் ஞாபகம் எடுத்தாங்க. என்னோட பேர் தனபாக்கியம். எனக்கு சொந்த ஊர் கடைநல்லூர். எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. நான் வந்து ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். நானும் எங்கள் அம்மாவும் அதிகாலை எழுப்பி 5 மணிக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணுவோம். எனக்கு திருமணமாக எனக்கு 42 வயசாகுது. திருமண காரியம் தடைபட்டு கொண்டே இருந்தது. நாங்கள் திருமண காரியத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தோம். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் என்னுடைய கணவரை கொண்டு வந்தார். திருமண காரியம் நல்ல நேர்த்தியாக நடந்தது. கணவர் வந்து ரசிக்கப்படாத அவங்களுடைய குடும்பம் வந்து பாரம்பரிய இந்து குடும்பத்தில் உள்ளவங்க. அப்போ நான் வந்து அவங்க சன்மார்க்கமாக உள்ளவங்க. ஆனால் இந்த குடிப்பழக்கமோ புகை பிடிக்கிற பழக்கமோ எதுவுமே கிடையாது.
அதனால நான் வந்து சரின்னு ஏத்துக்கிட்டேன் அந்த வாழ்க்கைய. ஆனா என் வாழ்க்கை எப்படி போகணும் அப்படின்ட்டு நான் அனுபவிச்சேன். அந்த ஒரு நாள் ஜோம் பண்ணுவேன். ஆனா ஒரு 4 மாசமா ரொம்ப ஜோம்பிட்டே இருப்பேன். அவங்க எதுக்குமே ஜோபனா வரமாட்டாங்க. இப்படி இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்களாவே வந்து நீங்க சர்ச்சைக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டேன். அவங்களாவே சர்ச்சைக்கு என் கூட வர ஆரம்பிச்சாங்க. நான் யார்கிட்டயும் எங்க வீட்லயும் நான் சொல்லவும் செய்யல. எங்க வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவங்களாவே சர்ச்சைக்கு வந்தாங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு 7 மாசம் கழிச்சு அவங்க ஞானஸ்தானம் எனக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஞானஸ்தானம் எடுத்தாங்க. என்னுடைய வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு. அவங்க பாரம்பரியம் இந்து குடும்பத்துல இருந்ததுனால எனக்கு 2 முறை எனக்கு அபாசனம் ஆயிடுச்சு. ஆண்டவர் அந்த காரியத்தை அவர் எனக்கு சொன்னார். நீங்க எதுக்குமே அவசரப்படக்கூடாது. ஏற்ற நேரத்துல நாங்க உங்களுக்கு புத்திரபாகியத்தை தருவேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எனக்காக ஜெபிக்கணும். இந்த அதிகால ஜெபம் வந்து எங்க வீட்டுல இருந்து நாங்க ஜெபித்து கொண்டிருக்கோம். இந்த 5 மணிக்கு எந்திப்பா நான் இங்க வந்து 4 மணிக்கு எடுத்து நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த கணவர் நான் எழுப்புங்க வைங்க எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். அவங்களாவே வந்து அந்த ஜெபத்துல கலந்துக்கிடுவாங்க. நான் கரெக்டா 4 மணிக்கு எப்படினாலும் நான் எழுந்துட்டேன். நல்லா தான் வச்சு அப்படி நம்ம என்னுடைய ஜெபத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறது. இன்னும் அதிகமா ஜெபிக்கணும். என்னுடைய கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்காகவும் என்னுடைய குடும்பம் முழுவதும் என்னுடைய கணவர் குடும்பம் முழுவதும் ரசிக்கப்படணும். அதுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். முழு செலவுமே நாங்கள் அன்னைக்கு எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் பேர் உதவி செஞ்சாங்க இல்லையா, சாணம் இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் உதவி செஞ்சாங்க, கருப்பசாமி உதவி செஞ்சாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பா அம்மா இல்லாதவங்க, ரொம்ப முடியாதவங்க, சிஸ்டர் இருக்கிறாங்கன்னா 300 ரூபாய்க்கு தைக்க போயிட்டு வந்து பிரதர் பார்க்கணும், பிள்ளைகள் படிப்பு காரியங்கள் பார்க்கணும், சாப்பாடு பார்க்கணும், ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு உதவி செய்யணும்னு இந்த முறை ஒரு 25 பேருக்காச்சும் நம்ம உதவி செய்வோம். ஆமே இல்லையா, நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்னு சொன்னாங்க. கண்டிப்பா 25 குழந்தைகளுக்கு ஒன்று அப்பா அம்மா இல்லாதவங்க, இல்லாட்ட யாராச்சும் அப்பா இல்லாதவங்க, அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க சூழ்நிலை கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும் கொஞ்சம். சரி, இப்போ இந்த காலேஜ் ஜெபம் இவங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொடுத்துச்சுன்றதை அவங்க சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இன்னும் சுருக்கமாக சொன்னால் நல்லா இருக்கும் இல்லையா, சாப்பிட போகணும் தானே இல்லையா, பிரசங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து நல்ல திருப்தியாக சாப்பிட்டுட்டு போனாங்க போதும். இன்னும் 4-5 பேர் இருக்கிறாங்க. ரொம்ப அழகா சுருக்கமாக நீங்கள் சொன்னாங்க. என் பேர் லாவண்யா. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. ஒரு பொண்ணு பிரியதர்ஷினி, என் மாப்பிள்ளைக்கு நல்ல வேலை பார்ப்பாங்க, நிறைய ஓட்டு போவாங்க, நல்ல வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கையில ஒரு நாள் வந்து உடம்பு முடியலன்னு சொல்லி படுத்துட்டாங்க. கை கால் வரலை. அப்புறம் நாங்கள் எங்கெங்கேயோ போய் பார்த்தோம், எல்லாம் செலவு பண்ணோம், நிறைய பார்த்தோம். டாக்டருமே 2 நாள் கழிச்சு தான் வரும் அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு 5 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ பரவாயில்ல, ஆண்டவருக்கு வந்ததுலேருந்து என் மாப்பிள்ளைக்கு பரவாயில்ல, கை கால் நல்லா இருக்கு. ஓரளவுக்கு அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிறாங்க. என்னுடைய பேர் வந்து ராஜா. நான் கன்னியாகுமரி மாவட்டம் திகழ்நகர் வருகிறேன். என்னுடைய வேலை வந்து கல்லூரியில் பணிபுரிகிறேன். மரியா இன்ஜினியரிங் கல்லூரி ஆற்றூர். பாஸ்கர் வந்து இருக்கிற அறிமுகமானமா என்னுடைய மனைவி உங்களுக்கும் தம்பி பாஸ்கரோட தான் எனக்கு சபைக்கு வருவது. அதன் மூலமா பாஸ்கரோட பழகினேன். அது மூலமா காலேஜ் போட்டேன். ரொம்ப விஷயமா படிப்படியாக வைப்போம். எங்களுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் சமாதானம் ஏற்படும். நேற்றுக்கு நைட் பாஸ்ட் டைம் போக முடியும். காலையில் நான் ஒரு 1:30 மணிக்கெல்லாம் இருக்குது. அது வரைக்கும் நான் இடையில 70 கிடையாது. 1:30 என்னடா இது அப்படின்னு அந்த அளவுக்கு பிரயாசப்பட்டிருக்காங்க. அந்த சூரிய கரெக்டாக நமக்கு தந்தது கரெக்டாக ஆண்டவர்கிட்ட வந்து 14 வருஷம் ஆகுது. எனக்கு முன்பாக ரொம்ப பாடுகள், ரொம்ப கஷ்டம், உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில கூட வந்து கொண்டுச்சு. ஆண்டவர்ல வந்து ரொம்ப நெருங்கி வந்தார். ரொம்ப ஆசீர்வாதமாகவும் இருந்தது. தேவோட தலைவர் வந்து இப்போ அடிபட்டம் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வரல. அதுக்காக
ஜெபம் பண்ணிக்க சபை எல்லாருமே எங்க நாளுக்காக ஜெபம் பண்ணிக்க கூடாது. ஆண்டவருக்கு நெருங்கி வந்தாங்க. ரொம்ப ஆசீர்வாதமும் இருக்கும். ஒரு துணையில போயிட்டு இருந்துச்சு. வீட்டுல அடைக்கிற ஒரு பிரச்சனைகள் வந்திருந்தாலும் பிரிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு நானும் என்னோட நாவல இருந்ததா வந்து நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். நீ எங்க போற, நீ போயிட்டு எங்க போயிட்டு இது ஏற்கனவே ஒரு அக்காவை இழந்துட்டு நான் இப்படி நான் 3 வருஷம் பொண்ணோட நான் தனிமையில நான் இருந்தேன். பொண்ணை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன். இன்னும் போய் 3 இடத்த நான் கஷ்டப்பட்டு நான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னேறி வருவாங்க அப்படி சொல்லி புரிய வைப்பாங்க. ஆனாலும் ஆண்டவருக்குலாம் இங்க வர மாட்டேங்கல. எதுக்கு ஒரு தவறான சின்ன சின்ன கெட்ட பழக்கங்களை கத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவேன். இப்போ காலையில ஜெப ஆரம்பிச்சதுல இருந்து நல்ல ஒரு ஆர்வம் கொடுக்கும் அவங்களுக்கு. நான் எழுந்திருக்கிறதுனால கூட பாஸ்டர் போன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டுருவாங்க. எழுப்பி விட்டு எங்களோட இருந்து ஜெபத்துல உட்காருவாங்க. சொல்ல எல்லாருமே ஜெபம் பண்ணையில ஒண்ணு கூப்பிடுறாங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. ஆமா, இன்னும் அதிகமா அவங்கள ஆண்டவர்ல வரணும், சபைக்கு வரணும். அதுக்காக சபையில எல்லாரும் ஜெபம் பண்ணிப்போம். இப்போ எல்லாருமே சந்திச்சது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம், பெரிய ஒரு ஆனந்தமா இருக்கு. இன்னும் அதிக பேரை நம்மளோட லிங்க் ஆகணும். ஒவ்வொரு மாவட்டங்கள்ல இருந்து அதிக பேர் லிங்க் ஆகணும். அதுக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணிப்போம். சீரியஸா